மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் தலைமை பூசாரி பூபதிராஜ் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக வரும். மேல்மலையனூர் துஷ்ட சக்திகள் ஓடுகின்ற இடம். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்களில் முதல் பீடமே இது தான். அதனால் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு கிடைக்கும். நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பேய் பிசாசாக இருக்கட்டும், பில்லி சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு, அளவு போடுறது, அம்மா ஆடிக்கிட்டே இருக்கும்போது அதில் கட்டில் நின்று போடுறது, இந்த கட்டு உடைச்சி அளவு போடுறது, எல்லா விஷயத்துக்குமே இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருமண தடை, குழந்தையின்மை, என்ன கடன் பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தீர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த அம்மாவே சுடுகாட்டு எல்லையிலே உட்காந்துட்ருக்காங்க. சுடுகாடு எல்லையிலே அம்மா இருக்கிறதால துஷ்ட சக்திகள் ஓடுகின்ற இடம். இந்த எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த இடத்துல போனீங்கன்னா. அதுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். அதை வாங்கி நிறைய பேர் பயன்பெற்று வந்துட்டுருக்காங்க. நிறைய அங்கங்கே போய் பார்த்து அவங்க நிறைய வெக்ஸாகி தான் இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி பார்க்காதீங்க. மலையனூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு வரலாம். இப்போ உடல் கட்டு மந்திரம் சொல்கிறேன். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி, ஆங்காரி அடங்களை கட்டினே, சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் பங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இது காளியோடைய மந்திரக்கட்டு. இந்த மந்திரக்கட்டு தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சொன்னாவே போதும். நம்மளை எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் கெட்ட சக்திகள் எல்லாமே அண்டாது. நமக்கு அந்த மந்திரம் சொல்கிறதால என்ன வைப்ரேஷன் நடக்குதுன்றது உங்களுக்கு சொல்ல தான் தெரிய வரும். அதுமாரி உடற்கட்டு மந்திரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க. அம்மாவுடைய மூல மந்திரங்கள்லாம் உச்சரிக்க பழகுங்க. அம்மாவுடைய இந்த அமாவாசை மாசி அமாவாசை, இந்த தேர்திருவிழா அமாவாசை. இந்த தேர்திருவிழா அமாவாசை நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்திருவிழா அம்மா பவனி வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் தேதியிலேருந்து கொடியேற்றம் நடைபெறும். 8/3/2024 வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் நடைபெறும். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மயான கொள்ள விடுவோம். 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருது. 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தீ மிதிக்கிறது. 14ஆம் தேதி தேர் வடம் பிடித்தல். 17ஆம் தேதி காப்பு கலைக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் நடந்துகிட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேருடைய சக்கரங்கள் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த தேர் சக்கரை இன்றைக்கி தான் உருட்டணும். அதை எடுத்து நிறுத்தி அம்மாவுக்காக இன்றைக்கி முதல் நாள் இன்னையிலேருந்து பூஜை ஆரம்பித்து இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் அம்மா அந்த தேர் வடிவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பனைமரம்லாம் இறங்கிடுச்சு. இன்னும் இது பார்த்திங்கன்னா காட்டுவா மரம், வேப்ப மரம், இன்னும் நிறைய மரங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த தேர் அலங்கரிப்போம். மரத்தால் தேர்கள் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள்லாம் கட்டி அதுக்கப்புறம் நிறைய டோனர்லாம் கொடுத்துட்டு வராங்க. வருஷம் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த தேர் திருவிழாவை நடத்துறது 13 நாளும் நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தேர் பத்திரிகையிலே காமிப்பேன். இந்தந்த நபர்கள் வருஷம் எடுத்து நடத்துகிறாங்க இந்த கோயிலுக்காக அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய உபயோகமாக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அம்மா நமக்கு என்னென்ன செஞ்சாங்கன்றது உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்தவங்க எல்லாமே டபுளாக கொடுங்க. இன்றைக்கி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே டபுளாக கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டபுளாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த தேர் திருவிழா அம்மாவுக்காகவே சிறப்பாக செய்கிறோம். நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு இதில் இருக்குது. எங்களுடைய பங்களிப்பு இதில் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆதிகாலத்துலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அம்மா எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அதை பங்கீடு அம்மாவுக்காக இந்த தேர் திருவிழாவில் எங்களுடைய செலவுகள் அதிகமாக பண்ணிக்கிட்டு வரோம். அது உங்களுடைய பங்களிப்பாகவும் இருக்கட்டும். நீங்கள் வர்றீங்க, நிறைய பக்தர்கள் பயனடைஞ்சிருப்பீங்க. அதனுடைய பங்களிப்பு இந்த தேர் திருவிழாவில் கடந்துக்கிட்டு அம்மாவுக்காக செய்யுங்க. எங்களுக்காக செய்ய தேவையில்ல, அம்மாவுக்காக அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்தும் போது அம்மா உங்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே கொடுப்பாங்க. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதான் பனைமரம் பார்த்துட்ருக்கீங்க. இவங்கெல்லாம் எங்களுடைய பூசாரிகள் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி பூஜை போடுறோம். பூஜை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த அறுத்து ஒவ்வொரு இந்த பனைமரத்தையும் அறுத்து அதுக்கு இடையில் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கழிலாம் வருன்றதெல்லாம் இருக்குது. வேப்பங்கழியிலேருந்து கருவேல மரம் எல்லாமே, இந்த மரங்கள்லாம் எப்படி வந்தது, எதனால் வந்தது, இந்த மரத்தை ஏன் ஜோடிக்கிறாங்கன்றதெல்லாம் கதைகள்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு கதைகளாக சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நின்று சாமி தரிசனம் பார்க்குறதுலேருந்து, அங்கப்பிரகாணம் வரத்துலேருந்து, அடிப்பிரதட்சணம் போகிறதுலேருந்து, கஞ்சுலி வேஷம் போகிறது, நெருப்பு சட்டி எழுதுறது, இன்னும் பார்த்திங்கன்னா வேப்பஞ்சாலை கட்டுறதுலேருந்து இன்னும் பல வேஷங்கள் இருக்குது. அம்மாவுடைய வேஷங்கள் அத்தனை வேஷங்களும் நீங்கள் போடலாம். அம்மாவுடைய வேஷங்கள் அத்தனையுமே போட்டு வரலாம். இந்த கோயிலில் இருக்கிற ஆண் பூத வாகனம், பெண் பூத வாகனம் இதுக்கு எல்லாமே பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இதே மாதிரி ஒவ்வொரு வாகனமும் இருக்குது. சிம்ம வாகனம் இருக்குது, யானை வாகனம் இருக்குது, மயில் வாகனம் இருக்குது. இது பல வகையான வாகனங்கள்லாம் இருக்குது. அந்த வாகனங்கள்லாம் நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதை வந்து இப்போவே வந்து எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து ரெடியாக வச்சுருப்பாங்க. அதான் பெயிண்டிங் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கோயிலுக்கும் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் அடித்து கலர் அடித்து அந்த பெயிண்டிங்லாம் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும். இந்த தேர் திருவிழா வந்து அவ்வளோ அமக்கலமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா தான். அதனால் வருகின்ற பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாளில் தான் நீங்கள் வந்து செலவுகள் வந்து அதிகப்படியான உண்டியல் வருமானங்களை அதிகப்படுத்தணும். அம்மாவுக்கு சேர வேண்டியது அதிகமாக கொடுக்கணும். நிறைய அன்னதான திட்டங்கள், ஏன்னா திருவிழாவில் வந்து பல பக்தர்கள் கலந்துட்டு இருக்காங்க. இது அம்மாவுக்காகவே இந்த தேர் செய்கிறோம், அம்மாவுக்காகவே இந்த திருவிழா நடத்துகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்களிப்பை வந்து இரட்டிப்பாக இருக்கணும். ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க. ஏன்னா நிறைய நமக்கு அம்மா வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஈடுபாடு தான் தெரியும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அம்மாக்கிட்ட கொடுக்கும்போது அது அவங்களுக்கே சேரும். நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். உண்டியல் வருமானத்தை அதிகப்படுத்துங்க இந்த கோயிலுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அம்மா வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் என்ன ₹10 போட்டிங்கன்னா இன்றைக்கி ₹100 தருவாங்க. ₹1000 செலவு பண்ணுங்கள், ₹10,000 தருவாங்க. ₹1,00,000 செலவு பண்ணுங்கள், ₹10,00,000 தருவாங்க. இது எல்லாமே கொடுக்குறவனுக்கும் வாங்குறவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலில் வந்து அவருடைய வரம் என்ன வாங்கியிருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நான் வந்து கலியுகம் முடியறதுக்குள்ளே அந்த கடன் வாங்கிட்டார் திருமணத்துக்காக. அது சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போ கலியுகம் முடியறதுக்குள்ளே நான் கடனை கொடுத்துட்றேன், அது வரைக்கும் நான் வட்டி தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது வட்டியை கட்டிகிட்டே வருவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வட்டி எதனா குறைஞ்சி போச்சுன்னா, அந்த கோயிலுடைய வருமானம் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது பெருமாளுக்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க. சங்கிலி போடுவாங்க. அந்த சங்கிலி போடுறது வந்து பேப்பரில் விளம்பரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் பெருமாளை வந்து வட்டி வந்து கட்டலை அப்படின்றதால அந்த 2, 3 நாள் அவ்வளோ பணம் குவிஞ்சிரும். இதெல்லாம் புராணங்கள் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் அந்த பதிவுகள் கொடுக்குறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கே வந்து கடன் கொடுத்தவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றது இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இதுதான் கேட்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்குறதோ, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மக்கள் மண்டபம், ஈரோடு மக்கள் அவங்களாம் சேர்ந்து இந்த மண்டபத்தை கட்டினாங்க. அந்த மாதிரி கோயிலுடைய மண்டபங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் சீர்திருத்த பணி செஞ்சுட்டு வராங்க. நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறது வந்து எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. உங்களுடைய கோயில் வருமானத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்து என்ன தேவை இருக்குதோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோயிலுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம் தான். எதுவுமே பொய்யான சம்பவம் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலங்கள்லாம் கூட எழுதி வச்சாங்க. அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் நிலங்கள் வந்து அதிகமாரியாக இருக்கும். இந்த கோயிலுக்காக இந்த நிலத்தையே ஒப்படைக்கிறேன், இந்த நிலத்தை கொடுக்குறேன், வருமானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்காகவே செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தான் குடும்பம் வாழ்ந்தால் போதும், நாம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு கேட்குறதோடு இருக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு தேவையானதை தான் பூர்த்தி பண்ணிக்கிறாங்களே தவிர, இந்த கோயிலுக்கு செய்யணுங்கிற விஷயங்கள்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் அதிகப்படுத்துங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும். நீங்கள் என்னென்ன செஞ்சுட்டு வரீங்களோ அதுதான் அது வந்து உங்களுக்கு வரும். இப்போ ஆண் பூத வாகனம், பெண் பூத வாகனம், இந்த சர்ப்ப வாகனம் எல்லா நாளும் ஒரு நாளும் ஒரு இதுக்கு வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கலாம். அம்மாக்கிட்டேருந்து வந்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. இப்போ புதுசாக வந்து இப்போ தான் நாங்கள் வந்து கல்யாணத்துக்காக கேட்டுட்ருக்கேன், குழந்தை வரம் கேட்டுட்டு வரேன், அம்மாவுக்காக தொழில் வந்து கேட்டுட்டு வரேன், எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நான் வந்துட்டுருக்கேன்றவங்க இதுக்கப்புறம் வேண்டுதல் வைங்க. இந்த வேண்டுதல் நிறைவேறணுமா, அம்மாவுக்கு உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன், அதுக்குண்டான வேண்டுதல்லாம் வைங்க. அடிப்படை தரிசனம் வைங்க, அங்கப்பிரகாணம் வாங்க, மொட்டடிங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கஞ்சுளி வேஷம் போடுவாங்க. சிறப்பான வேஷன்றது கஞ்சுளி வேஷம். அது எதுக்குன்னு சொன்னால் நம்ம கஷ்டத்தோடு வந்ததை காட்டுறது தான். அம்மா வந்து அந்த வேடத்தோடு தான் வந்தாங்களாம். அதனால தான் அந்த கஞ்சுளி வேஷம் போடுறது, நெருப்பு சட்டி ஏற்றுறது, அக்னி சட்டி ஏந்துறது, நிறைய வேப்பஞ்சாலை கட்டுறது, இது எல்லாமே வேண்டுதல் அதிகப்படுத்துங்க. எப்போ வந்து வேண்டுதல் அதிகப்படுத்துங்களோ அப்போவே அம்மா அவங்க கூட இருப்பாங்க. அங்கேருந்து வரும்போதே அம்மாவை வேண்டிக்கிட்டு ஒரு நாள் முன்கூட்டியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் செய்யலாம், அம்மாவுக்கு புடவை கட்டலாம். நான்லாம் வந்து அம்மாவுக்கு இதை தான் நினச்சிட்டு இருப்பேன். அம்மாவுக்கு வந்து நெக்லஸ் என்ன போடலாம், அம்மாவுக்காக மூக்கு புல்லாக்கு போடுவேன், அந்த கண்மலர் வைப்பேன். இதெல்லாமே சென்னையில் போனால் வாங்கிட்டு வருவேன். இதெல்லாம் அம்மா கொடுக்க தான் எனக்கு உள்ள அம்மா வந்திருக்காங்க. அதை தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
அதனால் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக அம்மா கொடுப்பாங்க. நம்ம விரும்பி செய்கிறவங்க மத்தியில தான் அம்மா வந்து கூட இருப்பாங்க, வழி நடத்துவாங்க. இன்றைக்கி சாமி ஆடுறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பூஜை அதிகப்படியான பண்றத்தால தான் அவங்க கூட சாமி ஆடும். இல்லைன்னா யாருக்குமே சாமிலாம் வராது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என் மேல சாமி வரலன்னா, அவங்க சாமியோட கொஞ்சம் தனித்து இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா பூஜை இப்போ உள்ளே போனாலும் சரி, அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சு செய்வாங்க. அன்னைக்கு ஃபுல்லா வந்து அம்மனுடைய நினைப்பிலே இருப்பாங்க. அதனால தான் அம்மா அவங்க கூட இருந்து ஆடி, அருள்வாக்கு குடுக்குறதுலேருந்து எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சி வரும். நன்றி, வணக்கம்.